இந்த மருந்து கொஞ்சம் வாங்கி கொடுங்க. சரிங்க டாக்டர். ஆண்டவரே கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இதுக்கெல்லாம் நீங்க போகணுமா? என் பொண்ணுக்காக நான் இதை கூட செய்யலனா எப்படி? வேணாம் பரவாயில்ல, நானே போயிட்டு வரேன். ஏங்க பார்மசியில் ரொம்ப கூட்டமா இருக்குங்க. நீங்க எவ்வளவு நேரம் அங்க போய் நிற்பீங்க? எங்கிட்ட கொடுங்க, எனக்கு என்ன இங்க வேலை இருக்கு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க ஏங்க அனாவசியமா கஷ்டப்படணும்? இல்ல, பொண்ணுக்காக கஷ்டப்படும், வேற யாருக்காக கஷ்டப்பட போறோம்? பொண்ணா? ஓ இல்ல பரம்பரை, இவளை பொண்ணா நினைச்சு கூட்டிட்டு வந்துட்டேன். இவளுக்கு வேண்டியதை செய்யறது என் பொறுப்பு தானே, வேற யார் செய்வா? அதான் சொன்னேன், நீங்க வேணா அந்த மயிலுக்கு துணையா கூட இருங்க, நான் இவளை பாத்துக்கிறேன். உன் பேர் என்னம்மா? இல்லம்மா, உன்னை இந்த பொண்ணு அந்த பொண்ணு சொல்றதுக்கெல்லாம் எனக்கு சங்கடமா இருக்கு. அதான் உன் பேர் என்னன்னு கேட்டேன். என் பேரு மகா சார். ஓ சூப்பர், நைஸ் நேம். சரிம்மா, நீ கண்ணை மூடி படுத்து ரெஸ்ட் எடு, நான் போய் இந்த மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியலையே. இந்த போலீஸ்காரர் ஏன் என் மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறாரு? சில போலீஸ்காரங்க நம்ம அடிச்சு உடைச்சு பேச வைப்பாங்க, சில பேர் அன்பா பேசியே உண்மையை வாங்கிடுவாங்க. என்னை பிடிக்கிறதுக்காக தான் அந்த போலீஸ்கார் அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறாரா? ஆனா அவரை பார்த்தா நடிக்கிற மாதிரி தெரியலையே. உண்மையான அக்கறையோட பேசுற மாதிரி தான் இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கே. எவ்வளவு போலீஸ்காரி தான் போல. அதான் நகை கடையில் நான் என் கைவரிசையை காட்டினப்போ என்னை அப்படி துரத்திட்டு ஓடி வந்தான். நான் ஒரு திருடின்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஆனா ஏன் அதை பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறா? ஏன் என்னை மாட்டி விடாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நாம தான் உஷாரா இருந்துக்கணும். இவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். குருமூர்த்தி, அறிவு இருக்காடா உனக்கு? இவ்வளவு நாளா நீ யாரை தேடிக்கிட்டு இருந்தியோ, யார பார்க்கணும்னு தவிச்சுக்கிட்டு இருந்தியோ, அவ இப்போ உன் பக்கத்திலேயே இருக்கான். இப்ப வரைக்கும் நான் தான் உன் அப்பன்னு சொல்லாம நீ என்ன தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க? உண்மையை சொல்றதுக்கு கூட நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்கேன். இல்ல, உண்மை தெரிஞ்சா என் பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு எனக்கு குழப்பமாவும் பயமாவும் இருக்கு. குழம்புறதுக்கு என்னடா இருக்கு? நீ செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு அவ அப்பான்னு கதறி வந்து உன் காலில் விழுந்து கெஞ்சுவாளா? உன் மேல இருக்கிற கோபத்துக்கு அவர் ருத்ர தாண்டவம் ஆடுவான். அதை நினைச்சுதான் நானும் பயப்படுறேன். என் பொண்ணுக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும். அவ உங்க மேல கோபமா இருக்கான்னு சுசீலாவே என்கிட்ட சொல்லியிருக்கான். அந்த கோபத்தை என் பொண்ணு இங்க வச்சு காட்டிட்டா என்னால தாங்கவே முடியாது. உண்மைய நீ எப்ப சொன்னாலும் எங்க வச்சு சொன்னாலும் அவ கோவப்படத்தானே போறா. அதுக்கு பயந்துகிட்டு கடைசி வரைக்கும் நீ இப்படி இருந்துட போறியா? நீ பெத்த பொண்ண சொந்தம் கொண்டாடாம யாரோ மாதிரி தள்ளி நின்று பாத்துக்கிட்டு இருக்க. பொண்ணு பக்கத்துல இருந்து அப்பான்ற உரிமைய உறவை கொண்டாடாம இருக்கிறது நரகம் குருமூர்த்தி. அந்த வேதனைக்கு பதிலா அவங்கள தேடி கண்டுபிடிக்காம இருந்திருக்கலாம்ல. இல்ல, கண்டிப்பா என் பொண்ணுகிட்ட நான் எல்லா உண்மையை சொல்லத்தான் போறேன். ஆனா இப்ப அது சரியான நேரமா படல. இந்த விஷயத்துல நான் அவசரப்பட்டேன்னா இத்தனை வருஷமா நான் ஏங்கிட்டு இருந்த எல்லாமே கெட்டு போயிடும்ல. இங்க இவ என்கிட்ட கத்தி கோவப்பட்டு காணாம போயிட்டா. உள்ளூர்ல இருக்கிறவங்க
திரும்பவும் என் கண்ணில் சிக்கிட கூடாதுன்னு ரொம்ப தூரம் போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கப்புறம் சுசீலாவையும் மற்ற பொண்ணுகளையும் என்னால பார்க்கவே முடியாதுல்ல. இவ்வளவு கிட்ட வந்துட்டு அவங்க யாரையும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் கொஞ்சம் தயக்கத்தோட நிக்கிறேன். உனக்கு தெரியுமா, என் பொண்ணு மூலியமாவே சுசீலா இருக்கிற வீட்டையும் நான் கண்டுபிடிக்கணும். அவங்க எல்லாரும் முன்னாடி போய் நின்று நான் மன்னிப்பு கேட்கணும். யார் என்ன கோவப்பட்டாலும் சரி, என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் சரி, அடிச்சு அவமானப்படுத்தினாலும் சரி, கேட்டுக்க நான் தயாரா இருக்கேன். இங்க எந்த கலாட்டாவும் வேணாம். எது நடந்தாலும் அது அந்த வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள நடக்கட்டும். எமோஷனல் ஆகி உண்மையை சொல்றதை விட நிதானமா இருந்து எல்லாரையும் பாத்திரணும்னு நீ துடிக்கிற. நல்ல யோசனை, அப்படியே செய். அப்பாவோட கடைசி பொண்ணு நான் தான். ஆனா அப்பா ஒரு கிரிமினலை தன் பொண்ணுன்னு நினைச்சு பாசத்தை கொட்டிட்டு இருக்காரு. எல்லாம் தெரிஞ்சும் எதுவுமே செய்ய முடியாம நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். சொல்ல வேண்டிய உண்மைய சொல்ல முடியாம வேடிக்கை பார்க்கறது ரொம்ப கொடுமை சாமி. திரும்ப திரும்ப எனக்கு ஏன் இந்த தண்டனையை கொடுக்கற? இப்பவே அப்பா கிட்ட ஓடி போய் அவ யாருங்கிற உண்மையை சொல்லணும்னு மனசு துடிக்குது. அப்படி சொன்னா அப்பா தான் பொண்ணு ஒரு கிரிமினலா இருக்காளேன்னு வருத்தப்படுவாரா? இல்ல அக்யூஸ்ட் படமும் பொண்ணு படமும் மாறிடுச்சுங்கிறத கண்டுபிடிச்சிருவாரா? என்ன நடந்தாலும் ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவளை நான் காட்டி கொடுத்தா கண்டிப்பா நானும் மாட்டிப்பேன். அந்த பயத்தாலதான் நான் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அமைதியா இருக்கேன். என்ன இங்க வந்து தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? சும்மாதான் சார். சும்மா வந்து உட்கார்ற ஆள் இல்லையே நீ. உன் மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு நான் சொல்லிட்டா? என் கடைசி பொண்ணு மகாவை நான் பார்க்க முடியாம இருக்கிறதுக்காக நீ கம்பி கட்டின கதையெல்லாம் சொல்லியும் தடுத்தும் அதையும் மீறி அவளை நான் பார்த்துட்டேன்ற டென்ஷன் தானே உனக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்படி எல்லாம் எதுவும் இல்ல சார். நடிக்காத மயிலு. உன் மனசுக்குள்ள எதுவும் இல்லனா நீ என்ன செஞ்சிருக்கணும்? கடைசி பொண்ணுன்னு தேடி அலைஞ்சிங்களே, அவதான் இந்த பொண்ணுன்னு நீ என்கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கவானா? ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி நீ கண்டுக்காம இருந்தா அதுக்கு நான் சொன்னதுதானே அர்த்தம். இல்ல சார், முதல்ல நீங்க யார உங்க பொண்ணுன்னு சொல்றீங்கன்னே எனக்கு தெரியல. மயிலு, மேல மேல போய் சொல்லி என்ன வெறுப்பேத்தாத. என் சுசீலாவும் 3 பொண்ணுங்களும் இப்ப எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவங்க எல்லாரையும் நேர்ல பார்த்தவ நீ தானே. அப்போ இந்த மகாதான் என்னோட கடைசி பொண்ணுன்னு உனக்கு நல்லா தெரியும். அவளை ரோட்ல பார்த்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவளை பத்தி நீ வாயை திறக்கவே மாட்டேன்ற. அவ யாரோன்ற மாதிரியே நடந்துக்கிறிய. உண்மை அதுதான் சார். நீங்க கூட்டிட்டு வந்த பொண்ணு உங்க பொண்ணு இல்ல. அதனாலதான் நான் எதையுமே உங்ககிட்ட சொல்லல. என்ன முட்டாள்னு நினைச்சியா? இவ படத்தை காட்டி இவதான் உங்க கடைசி பொண்ணு நீ தானே சொன்ன. இப்ப ஏன் மாத்தி பேசுற? நான் மாத்தி எல்லாம் பேசல சார். நீங்க தான் சரியாவே கவனிக்காம பேசிட்டு இருக்கீங்க. படத்துல இருக்கிற பொண்ணு இந்த பொண்ணு ஒரே சாயல்ல இருக்கிறது நிஜம்தான். ஆனா இவ உங்க பொண்ணு இல்ல சார். இல்ல, நான் நம்ப மாட்டேன். நான் என் கடைசி பொண்ணோட சேர்ந்துட கூடாது நீ நினைக்கிற. என் குடும்பத்தோட சேர்ற சந்தோஷம் எனக்கு கிடைச்சிடவே கூடாது நீ வன்மமா யோசிக்கிற. அதனாலதான் அவ என் பொண்ணு இல்லன்னு நீ பொய் சொல்ற. நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். நீங்க உங்க குடும்பத்தோட சேர்றத நான் ஏன் சார் தடுக்க போறேன்? என் மனச கஷ்டப்படுத்தி நான் சோகமா இருக்கிறது நீ வேடிக்கை பார்க்கலாம்ல. நான் உள்ளுக்குள்ளேயே அழுவுறத பார்த்து நீ ரசிக்கலாம்ல. சார், அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எந்த எண்ணமும் இல்ல சார். படத்துல பார்த்தத வச்சு
அவதான் உங்க பொண்ணுன்னு நீங்க நம்புறீங்க. ஆனா நான் நேர்லயே உங்க பொண்ண பார்த்தவ. நம்ம 2 பேர்ல யார் சொல்றது சரியா இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். லாஜிக்கலா பேசி என்ன குழப்ப பாக்குறியா? என் கண்ணு என்னை ஏமாத்தினாலும் என் மனசு என்னை ஏமாத்தாது மயில. இந்த மகாதான் என் பொண்ணுன்னு என் மனசு சொல்லுது. உள்நோக்கத்தோட நீ சொல்ற வார்த்தையை விட என் மனசு சொல்றதான் நான் நம்புவேன். ஆண்டவரே, உங்களை எங்க எல்லாம் தேடுறது? இங்கதான் இருக்கீங்களா? ஆண்டவரே, டாக்டர் உங்களை பாக்கணுங்கிறாங்க. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, சின்ன கையதான் சரியாயிடும். ஓகே, டாக்டர் கூப்பிட்டீங்களா? ஆமா சார், இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இவங்க கிளம்பலாம். இவங்க மட்டும் 2 நாள் கழிச்சு இங்க வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும். அவங்க வருவாங்க. இந்த மகா ரிவ்யூக்கு வரணுமா டாக்டர்? அவசியம் இல்ல சார், மாத்திரை எடுத்துக்கிட்டா போதும். she will be all right. ஓகே மா, இடையில ஏதாவது வழி வந்தா நேரம் இங்க வந்துரு. இங்க வந்து டாக்டரை பாத்துரு, என் பேரை சொல்லு போதும். அப்படியே நீ வரும்போது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. முதல்ல என் நம்பர் எடுத்துக்க. என் செல்லுல சார்ஜ் போயிடுச்சு சார். பரமர, அந்த பொண்ணோட போனுக்கு சார்ஜ் போடணுங்களா? என் நம்பரை நோட் பண்ணி இந்த பொண்ணுகிட்ட கொடுங்க. இந்தமா. இவ்வளவு நாளா போலீஸ்னாலே நான் தப்பா தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் அன்பு பாசம்லாம் இருக்குன்னு இன்னைக்குதான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க செஞ்ச உதவிக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ என் பொண்ணு மாதிரிமா. அப்பா செஞ்ச உதவிக்கு யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? ஆஹா, திரும்பவும் சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிட்டாரே. இப்பவே நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். சரிங்க சார், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னன்னு தெரியல, உன்னை அனுப்பவே எனக்கு மனசு இல்ல. இப்போ வெளியே போய் ஒரு காஃபி சாப்பிட்டு அப்புறம் போறியா? சாரி சார், இன்னொரு நாள் பார்க்கலாம். இவ்வளவு நேரம் காணோம்னா வீட்டுல தேடுவாங்கல்ல. கரெக்ட், அதுவும் சரிதான். பரமர, இவளை கூட்டிக்கிட்டு ஜாக்கிரதையா கொண்டு போய் உங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு வாங்க. அதெல்லாம் வேண்டாம் சார், நானே போய்க்கிறேன். பாவம் சார், எதுக்கு அனாவசியமா அலையணும்? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதே ஆட்டோல வந்துட்டு திரும்ப வந்துட போறாரு. அதெல்லாம் பரமருக்கு ஒன்னும் விஷயம் இல்ல. அவரும் கூட வரட்டும், சரியா? சரிங்க சார், நான் வரேன். பரமர, அங்க பரமர, மகாவை வீட்டுல விட்டுட்டு யாரெல்லாம் இருக்காங்க, என்னெல்லாம் செய்யறாங்கன்னு எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க. அப்படியே அவங்க வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானும் வாங்கி கொடுத்து காய்கறியும் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டுமா? பரமர, சொன்னதை மட்டும் செய்யுங்க. உத்தரவு. அது அந்த இன்ஸ்பெக்டரோட அன்பு தொல்லை தாங்கவே முடியலையே. ஒருத்தர் துணைக்கு வர அளவுக்கு எனக்கு பெரிய காயம் ஒன்றும் இல்லை. நான் சொல்லி கேட்காம இந்த ஆளையும் கூட அனுப்பி வச்சிட்டாரே. ஒருவேளை நான் ஏற்கனவே சந்தேகப்பட்ட மாதிரி என்னை கொண்டோட வளைச்சு பிடிக்கதான் அந்த டிராமாலாம் நடக்குதா? என் வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கதான் இந்த ஆளும் கூடவே வராரா? அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போலீஸ்காரங்களை நம்பவே கூடாது. எப்படியாவது ஒரு கண்ணில் மண்ணை தூவிட்டு தப்பிச்சு போயிடணும். இந்த பொண்ணு யாரு? இவளுக்கு ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம்? ஆண்டவர் எதுக்கு இந்த பொண்ணு மேல இவ்வளவு அக்கறை காட்டுறாரு? அவர் இவ்வளவு நாள் கேட்டுட்டு இந்த பொண்ணு இவ்வளவு இருக்குமோ? இருக்காரு. அவள் பர்த்டேக்கு அவ்வளவு கலாட்டா பண்ணவர் அவ கிடைச்சிருந்தா வானத்துல பறந்துருப்பாரு.
இது அவர் பொண்ணா இருக்க சான்ஸே இல்லை. அப்படின்னா இவ யாரா இருக்கும்? இவகிட்ட பேச்சு கொடுத்து இவ வாயை கிளறி பார்ப்போம். கவுன் போட்டோம்னி, உன் பேர் என்ன? மகா சார். நல்ல பேரு. ஆமா, எங்க இன்ஸ்பெக்டர் நீ சொந்தமா? ஆஹா இல்ல சார். அப்ப ரொம்ப தெரிஞ்சு கொடுமா? ஆஹா இல்ல சார். சாரை இன்னைக்கு தான் நான் முதல்ல பார்க்குறேன். சொந்தமே இல்லைங்கிற, முன்ன பின்ன தெரியாதுன்னு சொல்ற. அப்புறம் எப்படி எங்க இன்ஸ்பெக்டர் மேல இவ்வளவு அக்கறை காட்டுறாரு? விஐபிக்கு பந்தோபஸ்து போற மாதிரி உனக்கு என்ன பந்தோபஸ்து அனுப்பிச்சிருக்காரு? உங்களுக்குள்ள ஏதோ லிங்க் இல்லாட்டி என்ன எதுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அவரு ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு தெரியல. சாருக்கு என்னை பார்த்த உடனே அவர் பொண்ணு ஞாபகம் வந்துருச்சு போல. அதனாலதான் இதெல்லாம் செய்யறாருன்னு நினைக்கிறேன். இந்த ஆளை ஏமாத்தி தப்பிக்கிறதுக்கு இதுதான் சரியான சான்ஸ். ஏமா உங்க வீட்டுல யாரெல்லாம இருக்காங்க? அண்ணா வண்டி நிறுத்துங்க. ஏமா ஏன் வண்டி நிறுத்த சொல்ற? ஏமா மகா, ஆட்டோ இங்கே நிறுத்தி சொல்லிட்டு இறங்குற? இல்ல சார், என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. நீங்க எங்க விட்டா போதும், நான் நடந்தே போயிடுவேன். ஏமா கையில அடிபட்டு இருக்கு, இந்த சமயத்துல நடந்து போனா நல்லாவா இருக்கும்? நான் உங்க வீட்லயே கொண்டு போய் விடுறேம்மா. ஆண்டவருடைய உத்தரவே அதுதான். வேண்டாம் சார், வீட்டு முன்னாடி போலீஸோட வந்து இறங்குனா அக்கம் பக்கத்துல ஒரு மாதிரியா பாப்பாங்க. ஏமா உனக்கு அடிபட்டதுனால நான் துணைக்கு வர்றேன், இதுல ஒன்றும் தப்பு இல்லம்மா. யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. இல்ல சார், எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நீங்க இவ்வளவு தூரம் செஞ்சதே போதும், நான் இப்படியே கிளம்பிடுறேன் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னு சொல்லிடுங்க. சரிம்மா. ஆமா, உன் வீடு இந்த தெருவு தான் இருக்குது. ஆமா சார். சரி சரி சரி. ஆண்டவர் இந்த பொண்ணோட அட்ரஸ் டீடைலோட வர சொன்னாரு. ஆனா இந்த பொண்ணு இங்கே இறங்கி போகுது. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி. அவனுக்கு தெரியாமையா ஃபாலோ பண்ணி அவன் வீட்டை கண்டுபிடிச்சிட வேண்டியதான் ஐடியா. சார் வெயிட் பண்ணியா, இப்ப வந்துடுறேன். சார் எனக்கு ஸ்கூல் சவாரி இருக்கு சார், போகணும். சரி போயா. சார் சார் சவாரி காசு கொடுங்க. போலீஸ் கிட்டே பணம் கேக்குறியா நீங்க? அவ்வளவு திமிரா? போலீஸா இருந்தாலும் பொது ஜனமா இருந்தாலும் சவாரி சவாரி தான் சார். உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன்டா. எவ்வளோடா ஆச்சு? 200 ரூபா ஆச்சு. அந்த பொண்ணு இப்பதான் இந்த பக்கம் போச்சு, அதுக்குள்ள காணுமே. ஒருவேளை அந்த ஓம் சக்தி குரூப்ல மிங்கிள் ஆயிருக்குமோ? சர்ச் பண்ணுவோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி. இப்ப நீங்க போயிட்டு இருந்தீங்கல்ல, உங்க குரூப்புக்கு இடையில வந்து கருப்பு கவுன் போட்டது, சிவப்பு மஞ்சள்ல டிசைன் போட்ட ஒரு ஓம் சக்தி வந்ததுங்களா? பாக்கலீங்களே சார். ஓம் சக்தி நீங்க போங்க. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ச்சே, எல்லாம் இந்த பாலா போன ஆட்டோ டிரைவரால வந்தது. அவன் கூட சண்டை போட போய் இந்த பொண்ணு எங்கேயோ எஸ்கேப் ஆயிடுச்சே. அட்ரஸ் தெரியாம போனா ஆண்டவர் என்ன பார்வையாலே எரிச்சிருவாரே. என்ன சொல்லி சமாளிக்க போறேன்? ஒண்ணு செய்வோம். நாம பேசாம ஓம் சக்தி அந்த குரூப்போடயே போய் மேல்மருத்தூர் வரைக்கும் போயிடலாமா? ஒரு 2 நாள் கழிச்சு போலாமே. எப்ப போனாலும் திட்டுவான். பரவாயில்ல, அவ்வளவு தூரம் நடக்கிறதுக்கு இப்படியே திரும்பி போவோம். ஓம் சக்தி பராசக்தி.
சார் டென்ஷனா எதிர்பார்த்துட்டு இருக்காரு. பரமன் சார் விஜயா வீட்டை கண்டுபிடிச்சிருப்பாரா? அவர் அட்ரஸ் கொடுத்து அப்பாவை வீட்டுக்கு போயிட்டாருன்னா அவ யாருங்கிற உண்மை தெரிஞ்சிருமே. நான் பொய் சொன்னது, படத்தை மாத்தி வச்சது எல்லாமே வெளியே வந்துரும். அப்பா ஏன் இப்படி செஞ்சேன்னு கூப்பிட்டு விசாரிச்சா நான் என்ன பதில் சொல்றது? கடவுளே, இப்பவும் நெருப்பு மேல நிக்கிற மாதிரி டென்ஷனாவே இருக்க. என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா அமைதியாவே இருக்க முடியல. இதையே இப்படி கஷ்டப்படுத்துற. இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு வழி காட்ட மாட்டியா?